தனக்கு வமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. காலை சூரியனில் பொன்னென ஒளிரும் தஞ்சை பெரிய கோயில் வானத்தை தொடும் போல உயர்ந்து நிற்கிறது. அதன் அருகே வெள்ளி நதியென பாயும் காவிரி பசுமையான நெல் வயல்களையும் வாழ்வையும் தஞ்சாவூருக்கு வழங்குகிறது. அந்த அழகிய நகரில் சிறுவன் கவின் தனது அம்மா சாரதா, அப்பா முத்து, அக்கா கலை, அன்பான சந்திரா பாட்டி ஆகியோருடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் ஒரு அன்பான குடும்பம். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையுடன் தினத்தை தொடங்குவார்கள். சந்திரா பாட்டி ஒவ்வொரு காலையும் ஒரு திருக்குறளை சொல்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கவின் பாட்டியின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவனுக்கு பாட்டியின் அறிவுரை பிடிக்கும். அதைவிட அம்மாவின் மென்மையான இட்லி சாப்பிடுவதே அதிகம் பிடிக்கும். பள்ளி நாட்களில் சாரதா அம்மா மதிய உணவு பெட்டியில் இட்லி வைத்து அனுப்புவார். பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு கவின் பாட்டிக்கு பை சொல்லிவிட்டு போவான். அக்கா கலை சைக்கிள் ஓட்டி செல்வார். மதிய வேளையில் அவன் நண்பர்களுடன் மர நிழலில் அமர்ந்து அம்மாவின் இட்லியை ருசித்து மகிழ்ந்தான். மாலை நேரங்களில் கவின் தனது குட்டி நாயுடன் விளையாடி காவிரி ஆற்றின் ஓரத்தில் நண்பர்களுடன் தண்ணீரில் துள்ளி குதித்து பொழுதை கழிப்பான். ஒரு மாலை அப்பாவுக்கான உணவை எடுத்துச் செல்வதற்காக வயல் பாதையில் சென்றபோது திடீரென்று அவன் முன் ஒரு பாம்பு வந்தது. கவின் பயந்தான். ஆனால் பாட்டியின் குரல் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் அமைதியாக நின்றான். சில நிமிடங்களில் பாம்பு புல்களில் சென்று மறைந்தது. வயலில் சென்று அந்த நிகழ்ச்சியை சொன்னபோது அப்பா முத்து சிரித்து, நீ பயந்தாலும் பதறவில்லை, அமைதியாக இருந்தாய். அதுதான் உண்மையான துணிவு கண்ணா என்று பாராட்டினார். சில நாட்களுக்கு பிறகு காலை உணவின் போது சந்திரா பாட்டி கவின் கவலையுடன் இருப்பதை கவனித்தார். என்ன கண்ணா, ஏன் முகம் சோகமா இருக்கு என்று கேட்டார். கவின் மெதுவாகச் சொன்னான். பாட்டி, பள்ளியில் பேச்சு போட்டி இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. வார்த்தை மறந்துட்டேனா? எல்லாரும் சிரிச்சா? பாட்டி சிரித்தார். நினைவிருக்கா பாம்பை பார்த்த நாளை? அப்போது பயந்தாய், ஆனாலும் அமைதியாக நின்றாய். அதுபோல இந்த போட்டியிலும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. உன் நம்பிக்கையும் முயற்சியும் தான் உன் வலிமை. அக்கா கலையின் உதவியுடன் கவின் தினமும் பயிற்சி செய்தான். போட்டி நாளில் அவன் மேடையில் அமைதியாக நின்று நம்பிக்கையுடன் பேசியான். அவனுக்கு 3ஆம் பரிசு கிடைத்தது. முதல் பரிசு இல்லை என்றாலும் கவின் மகிழ்ந்தான். ஏனெனில் அவன் மனக்கவலை இல்லாமல் தன்னால் இயன்றதைச் செய்தான். அன்று இரவு கவின் பாட்டியிடம் சொன்னான். பாட்டி, நான் கவலைப்படவில்லை, அமைதியாக நம்பிக்கையுடன் இருந்தேன் பாட்டி. அன்புடன் கவினை கட்டிப்பிடித்தாள். தனக்கு வமையில்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.